ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆறுமுகம் பைரவி கிட்ட இந்த நெயில் பாலிஷ் நான் காயத்ரிக்காக வாங்கிட்டு வந்தேன், இருந்தாலும் உனக்கு அழகாக இருக்குது வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தோன்னா காயத்ரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதாவது அத்தை வந்து பெருசாக உங்கள்கிட்ட பரிசு கேட்க சொன்னாங்க, நான் டிவைஸ் தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஆறுமுகம் வந்து நடக்காத விஷயத்தை பற்றி நீ பேசாத, இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நாள் எங்களோட அன்பெல்லாம் புரிஞ்சுக்குவே, அப்போ உன்னோட முடிவை மாற்றிக்குவேன்னு சொல்லி சூப்பராக ஆறுமுகம் பேசிட்டு போகிறாங்க. பைரவி அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம சிவா சிந்துவை தான் காட்டுறாங்க. ரொம்பவுமே அழகாகவும் ரொம்ப ஒரு காமெடியாகவும் சூப்பராகவும் இன்றைக்கான எபிசோடில் சிவா சிந்துவை காட்டுறாங்க. சிந்து வழக்கம் போல் பார்த்தோம்னா சரியான குறும்புத்தனம் பண்ணுறாங்க. இப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்போது ஸ்பூனில் சாப்பிட்றாங்க. சிந்து வந்து எனக்கு ஸ்பூனில் சாப்பிட தெரியாது அப்படின்னு சொல்லி கையில் சாப்பிடுவோம். இப்போ சிவா வந்து எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, அப்போ நீ எனக்கு ஊட்டி விடு அப்படிங்கிறாங்க. இப்போ சிவா வந்து சிந்துக்கு சாப்பாடு ஊட்டி விட்றாரு. அதை பார்க்குற ஸ்னேகா வந்து ரொம்பவுமே அப்படியே பயங்கரமாக வைத்தெறிஞ்சு போகிறாங்க. நல்லாவே சிந்து வந்து ஸ்னேகாவை இன்றைக்கி செம்மையாக வைத்தெறிய வச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய குறும்புத்தனம் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். அதெல்லாம் பார்த்து சிவா இடையில சந்தோஷப்படுறாரு, ஒரு இடத்துல கோவப்படுறாரு, இப்படிலாம் இரிட்டேட் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த பெரிய டாக்டர் அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணாங்கல்ல, அவங்க வந்து சிவாவையும் சிந்துவையும் ரொம்பவுமே பாராட்டி சிவாவை ரொம்பவுமே பாராட்டிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்குற சிந்து சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் நான் வந்து என்னோட குறும்புத்தனத்தால் செய்கிறேன், ஆனால் உண்மையிலுமே என் மேலே அன்போடு நீ இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது நடக்கணும்னு நான் ஒரு நாள் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சிவா கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஸ்னேகாவால் தாங்க முடியாமல் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சஞ்சய் வந்து ஒரு பிளான் போடுறாங்க. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா அந்த பார்ட்டியில், அதாவது ரீயூனியன் பார்ட்டியில் வந்து, அதாவது ஆறுமுகம் வந்து இங்கே அதாவது சஞ்சய் அடித்தாங்கல்ல, அதனால் கையில் அடிபட்டுருச்சு, என்னால் சமைக்க முடியல, சமைக்கிறவங்களும் வரல, அதனால் வீட்டில் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு பேசுகிறாங்க. உடனே பைரவி வந்து சரி நான் வந்து உனக்கு சமைச்சு கொடுக்குறேன், நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேணாம், ஆறுமுகம் கோவப்படுவார் அப்படிங்கும்போது, இல்லை நான் அத்தைகிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சஞ்சய் வந்து நிறையா திட்டம் போட்டுட்ருக்காங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அதாவது சிவா சிந்துவை காட்டுறாங்க. சிந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டாக்டரும் அவங்க ஒய்ஃபும் பார்த்தோம் அப்படின்னா சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்குற சிந்து தப்பாக புரிஞ்சுட்டு அந்த டாக்டரை போட்டு அடிச்சு போடுறாங்க. உடனே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃபுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. இது வந்து கொஞ்சம் தேவையில்லாத குறும்புத்தன மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம சிந்து செய்யும்போது ரசிச்சு தானே ஆகணும். அந்த மாதிரி பார்த்தோம்னா ஜாலியாக போகுது. அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவா கிட்ட சொல்கிறாங்க. சிவா வந்து கொஞ்சம் அப்படி கோவப்படுற மாதிரி பட்டு இரு பெரியமா கிட்ட நல்லா மாட்டி விட்றேன் அப்படின்னு சொன்னதுமே சிந்து வந்து முகத்தை பாவமாக வச்சுக்கிறாங்க. அதை பார்க்குற சிவா வந்து அப்படியே லைட்டாக சிரிக்கிறாரு. ஒரு மாதிரி காமெடியாக சூப்பராக போயிடுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சஞ்சய் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்ச மாதிரி இப்போ பைரவி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பேசி கையில் அந்த பேண்டேஜெல்லாம் சும்மா வச்சு துணி எடுத்து சுற்றி வச்சுக்கிட்டாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சமைச்சு கொடுணுமே, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் மட்டன் இருக்குது எடுத்து சமைச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ அதை எடுத்து பைரவி சமைக்க போகிறாங்க. ஆனால் போகும்போதே ஃபோனை பார்த்தா அங்கே டீ டேபிள் மேலே வச்சுட்டு தான் போகிறாங்க. அப்போயே நான் நினச்சேன் ஏதோ ஃபோன் எடுத்து பண்ண போகிறாங்க அப்படின்னு. கரெக்டாக பார்த்தா ஆறுமுகம் அந்த ஃபோனை எடுத்து சைலண்ட்டில், அதாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி அந்த ஃப்ளைட் மூட் இருக்குல்ல, அந்த மாதிரி போட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே இன்றைக்கி ஆறுமுகம் நீ என்னெல்லாம் ஆக போகிற பார் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போடுறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பெருசாக இன்றைக்கான எபிசோடில் கதை எதுவும் மூவ் ஆகலை அப்படின்னாலும் சூப்பராக ஒரு ப்ரொமோ வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை உள்ளே கொண்டு வர போகிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.